இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025-2026 கல்வியாண்டில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வர்கள் விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வர்கள் அதாவது பிரைவேட் கேண்டிடேட் விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. இந்த இணையதளத்தில் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுகள் சம்பந்தமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. DGE பிரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் ஃபார் SSLC +1 அரியர் அண்ட் +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2026 பிரஸ் ரிலீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மார்ச் ஏப்ரல் 2026 பொது தேர்வுகள் 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு தனித் தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல். நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித் தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வர்கள் 22/12/2025 திங்கள் முதல் 7/1/2026 புதன்கிழமை வரையிலான நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து மற்றுள்ள நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களுக்கு நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கான அறிவுரைகள். மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்கள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித் தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். மேலும் இவ்விவரங்களை அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களிலும் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க வரும் தனித் தேர்வர்கள் அனைவரும் தங்களது ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். தேர்வு கால அட்டவணை மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கான தேர்வு கால அட்டவணைகள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள பொது தேர்வுகளுக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத விரும்பும் தனித் தேர்வர்கள் மேற்சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தனித் தேர்வர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க ஹையர் செகண்டரி பிரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைல் 14 பக்கங்களை கொண்டது. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மேல்நிலை பொதுத் தேர்வு தனித் தேர்வர்களுக்கான அறிவுரைகள். தனித் தேர்வர்கள் விண்ணப்பித்தல் குறித்த அறிவுரைகள். மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தனித் தேர்வர்கள் அனைவரும் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்களுக்கு சென்று இவ்வலுவலக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் உரிய ஆவணங்களுடன் நேரில் சென்று விண்ணப்பங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். தேர்வு நடைபெறும் நாட்கள் குறித்த தேர்வு கால அட்டவணை இவ்விணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதோர், ஏற்கனவே மேல்நிலை பொதுத் தேர்வினை பழைய பாடத்திட்டத்தில் எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் தற்போது புதிய பாடத்திட்டத்தில் மட்டுமே எழுத வேண்டும். மேல்நிலை பொதுத் தேர்வினை பழைய நடைமுறையின்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 1200 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத அல்லது வருகை புரியாத பாடங்களில் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வர்களுக்கு புதிய நடைமுறையின்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் 70 அல்லது 90 மதிப்பெண்கள் வீதம் மட்டுமே தேர்வு நடத்தப்படும். பழைய பாடத்திட்டத்திற்கு இணையாக புதிய
பாடத்திட்டத்தில் உள்ள பாடங்கள். பழைய பாடத்திட்டத்தில் கலை பிரிவில் உள்ள கணினி அறிவியல், வணிகம், கணிதம், இந்திய பண்பாடு மற்றும் தொழிற்கல்வி பிரிவில் உள்ள பாடங்கள் ஆகியவை புதிய பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அப்பாடங்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை இவ்விணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தனி தேர்வு எழுத உள்ள தேர்வர்கள் தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்: தனி தேர்வர் வகை, விண்ணப்பிக்க தகுதியுள்ளோர், தேர்வு கட்டணம், இதர கட்டணங்கள் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் அரியர்: ஏற்கனவே மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்கள், மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வினை ஏற்கனவே எழுதி தேர்ச்சி பெறாத அல்லது வருகை புரியாத தனி தேர்வர்கள் அப்பாடங்களில் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ₹50, இதர கட்டணம் ₹35, ஆன்லைன் மற்றும் பதிவு கட்டணம் ₹70. அடுத்ததாக ஹையர் செகண்டரி அரியர்: ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள், தகுதிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தனி தேர்வர்களுக்கான தகுதிகள், விண்ணப்ப கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் நேரடி தனி தேர்வராக மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் அனைவரும் தற்போது மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுவதற்கும் 1ஆம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுதுவதற்கும் சேர்த்து விண்ணப்பிக்கலாம். செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களை பயின்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய கல்வியாண்டுகளில் கீழ்காண 5 பாடத்தொகுப்புகளில் செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களை கொண்ட பாடத்தொகுப்பு ஏதேனும் ஒரு பாடத்தொகுப்பில் பள்ளியில் பயின்று பள்ளி மாணவராக +1 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அல்லது தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் தற்போது 12ஆம் வகுப்பில் பயிலாமல் பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழ் பெற்று இடைநின்றவர்களாக இருப்பின் அவர்கள் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை எழுதுவதற்கு +1 அசல் மாற்று சான்றிதழ், இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட +1 மதிப்பெண் பட்டியல் நகல் மற்றும் உரிய தேர்வு கட்டணத்துடன் சேவை மையத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக 2018 முதல் 2025ஆம் கல்வியாண்டு வரை செய்முறை தேர்வு கொண்ட பாடங்களை பயின்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவுரைகள். விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு சேவை மையங்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தனி தேர்வர்கள் தங்களது விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்த கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு உரிய ஆவணங்களுடன் நேரில் சென்று தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்ப எண் முக்கியத்துவம்: ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தனி தேர்வர்களுக்கு ஒப்புகை சீட்டு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் வழங்கப்படும். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்திய அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் தேர்வு கூட அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்ய இயலும் என்பதால் ஒப்புகை சீட்டினை தனி தேர்வர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்வு மையம்: தனி தேர்வர்கள் அவர்கள் விண்ணப்பிக்கும் கல்வி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்ததாக தொழிற்பயிற்சி பயின்ற மாணவர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தனி தேர்வர்கள் அரசு தேர்வுகள் சேவை மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவண விவரங்கள்: முதன்முறையாக நேரடியாக தேர்வு எழுதுவோர் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்புக்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான அசல் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி மாற்றுச் சான்றிதழின் நகல், இடப்பெயர்வு சான்றிதழ் அசல், சுயமுகவரியிட்ட ₹45க்கான அஞ்சல் விலை ஒட்டிய உரை, ஆதார் அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 ஆகியவை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மாதிரி அனைத்து விதமான தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கண்டிப்பாக வாசித்து புரிந்து கொண்டு உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். திருப்பி இந்த பேஜில் வந்தீங்கன்னா SSLC தனி தேர்வு எழுத விரும்பும் தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்காக இந்த SSLC அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருப்பாங்க SSLC மார்ச் 2026 பிரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள். நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனி தேர்வர்கள் முதன்முறையாக நேரடி தனி தேர்வராக 10ஆம் வகுப்பினை தேர்வு எழுத விரும்புவோர் மற்றும் ஓரிரு பாடங்களில் தேர்ச்சி பெறாதோர் 22/12/2025 திங்கட்கிழமை முதல் 7/1/2026 புதன்கிழமை வரையிலான நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் முதன்முறையாக விண்ணப்பிக்க விரும்பும் நேரடி தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வியுற்ற தனி தேர்வர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல் செய்முறை தேர்வு மற்றும் கருத்தியல் தேர்வு குறித்த அறிவுரைகள். வெளிமாநில மற்றும் வெளிநாடு வாழ் தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிமாநில அல்லது வெளிநாட்டில் பயின்றவர்கள் விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. தேர்வு கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணம் ₹125, ஆன்லைன் பதிவு கட்டணம் ₹70, மொத்தம்
ரூபாய். 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதும் தனித் தேர்வர்கள் ஒரு பாடத்திற்கு விண்ணப்பித்தாலும் 5 பாடங்களுக்கு விண்ணப்பித்தாலும் மேல் குறிப்பிட்டபடி ரூபாயை தேர்வு கட்டணமாக செலுத்த வேண்டும். தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தினை பணமாக செலுத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப எண்ணின் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே வரக்கூடிய 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத விருப்பமுள்ள தனித் தேர்வர்கள் இந்த வழிமுறைகளை தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு குறிப்பிடப்பட்டுள்ள சேவை மையங்களில் நேரடியாக சென்று உங்களது தேர்வுக்கான விண்ணப்பத்தினை பதிவு செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.